நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குரூப்ல டூப்ல என்ன பண்ணுவாங்க சாண்ட்ரா சொல்லுங்க. ஸ்கூல்ல கேக்குற மாதிரி கேக்குறீங்க. தெரியாதா உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? கரெக்டா இப்போ நீங்க பதில் சொல்லனா அந்த டேபிள் ஏறி நிக்கணும். நான் சொல்லலாம் பஸர் படுத்து சொல்லலாமா? பஸர் நீங்க அழுத்திட்டீங்க. இப்போ அவங்க சொல்லணும் இல்லனா அவங்களுக்கு மைனஸ் புருஷன் பஸ்ல வந்து நான் பொண்டாட்டி தான் இங்க கண்டஸ்டன்ட் தான். இங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல. only contestants. நீ எதிர் டீம் एक्चुअली. ஆமா. வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு விடுறீங்க. போடு போட்டாச்சு கோதாவரி மாதிரி. டியூப்ப கண்டுபிடிக்கணும். டியூப்பா இது என்ன கூல் ட்ரிங்க்ஸ் பேர் மாதிரி இருக்கு. டியூப் நாம கண்டுபிடிக்கணும். ஓகே. அந்த டியூப் எங்க இருப்பாங்க? அங்க இருப்பாங்க அதுக்குள்ள. எப்படி கண்டுபிடிப்பீங்க? பின் பக்கம் செட் பின்னாடி போய் கண்டுபிடிப்பீங்களா? இல்ல அவங்க இங்க வந்து நிப்பாங்க. சம பிரில்ன்ற அந்த பிள்ளை. ஓகே. லிஃப்ட் திறந்தாலே 3 பேர் வருவாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஒரே ப்ரொஃபஷனல் சார்ந்தவங்க இருப்பாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் டூப். சோ அவங்க வந்து உங்களுக்கு 2 வாய்ப்பு தருவாங்க. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு அவங்க ஜெனரலா பார்த்து இவரை பார்த்தா டூப் மாதிரி தெரியுதே அது மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னா ஏய் அப்படின்னு லாக் பண்றீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ 15 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸர் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 out of 1 நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு சான்ஸ். செகண்ட் பஸ்ஸர் அழுத்துறவங்களுக்கு 2 out of 1 தான் நீங்கள் வந்து பஸ்ஸர் அழுத்தலைன்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டில் இப்போ நீங்கள் லாஸ்ட் பஸ்ஸர் அழுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒருத்தர் லாக் பண்ணுறாரு, அவர் ஒருத்தர் லாக் பண்ணுறாரு, மீதி என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு. செகண்ட் ரவுண்டில் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸை மாற்றிக்கலாம். அப்படி ஆப்ஷன்ஸை மாற்றும் போது நாங்கள் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் பெனால்ட்டியாக எடுப்போம். ஸோ இப்போ நம்ம குரூப்பில் டூப் விளாடலாமா? ஓகே. ரெடி ஆகிறீங்களா? சூப்பர். ஓகே. ஸோ இப்போ நம்ம விளாட போகிறது குரூப்பில் டூப். இவங்களையும் சரி உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குரூப்ல டூப்ல 3 பேர் வந்துக்கிறாங்க. ஏ பி சின்னு வந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா யார் மாதிரி தெரியுது? மயிலாட்டம். இந்த 3 மைல்ல எந்த மயில் டூப் மயில் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்டாவது வந்து ஆட்களோட முகம் தெரியும். இப்போ உள்ள யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஸோ ஏ பி சி இந்த 3ல யாரு டூப்பு மயிலாட்டம் ஆடுறவங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸுக்கு ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 3 பேருமே ஒன்றா சேர்ந்து ஆட போறாங்க. அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸர் எடுத்துற வேலைலாம் பண்ணலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின் போது இவங்களுக்கும் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கும் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஸ்ஸர் எடுத்துற வேலையை பார்த்துருங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா ஏபிசி மயில்கள்? ஓ மயில்லாம் தலையாட்டுது, நல்லா ஆட்டுக்கோ. ஓ ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே. ஸோ ஏபிசி 3 பேருமே வந்து குரூப்பாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பஸர் யார் ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்கன்னா நம்ம நிஷாந்த் முதல்ல எழுதிருக்காங்க, சாண்ட்ரா செகண்ட் எழுதிருக்காங்க, அண்ட் அடுத்ததாக பிரஜின் அவர்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து பஸர் எழுதிருக்காங்க. ஸோ நிஷாந்த் சொல்லுங்கள், யாரை நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ணுறீங்க? பி. எதனால்? 15 செகண்ட்ஸ் தான் அவசரத்தில் அழுத்திட்டேன். ஐயோ அந்த மயில் வேறு ரொம்ப கோவப்படுது. மூக்கு வேறு நீட்டாக இருக்குது, கொத்திர போகுது. ஓகே, பி தானா? அதை ஆடுறத வச்சு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், அவர் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடுறாங்க. மற்ற 2 பேரும் வந்து யோசிக்கிறாங்க. மயில் தண்ணி போட்டு ஆடுற மாதிரி ஆடுது. ஓகே சரி, பி தான் டூப் அப்படின்னு நிஷாந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சொல்லுங்க சாண்ட்ரா. சி. எதனால? ரெட் மேட்சிங்காக வந்து டூப்பும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சியை வந்து டூப் அப்படின்னு நம்ம சாண்ட்ரா லாக் பண்ணுறாங்க. வேற வழியே இல்லை பிரதி, நீங்கள் வந்து ஏவை தான் டூப் லாக். ஆமாம். ஐயோ நான் ஒரு ஆப்ஷன் இல்ல, அது செகண்ட் ரவுண்ட்ல மாத்திக்கலாம்ல. செகண்ட் ரவுண்ட்ல நீங்க மாத்திக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ண முடியும். பட் யார் மேல உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு வந்து சி மேல தான். சி மேல உங்களுக்கு சந்தேகம். சி மேல சந்தேகம் இருந்தாலும் ஓகே ஃபைன், இப்போதைக்கு ஏ அப்புறம் மாத்திக்கலாம். ஏ தான். சரி ஓகே, நிஷாந்த் அவர்கள் பி ஏ டூப் லாக் பண்ணிருக்காங்க, சாண்ட்ரா அவர்கள் சி ஏ டூப் லாக் பண்ணிருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம பிரஜின் அவர்கள் ஏ டூப்பா லாக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். முதல் ரவுண்டில் பாதி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதியை முடிக்கிறதுக்கான கட்டம் இது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பஸ்ஸர் எடுத்துட்டு நிஷாந்த், நீங்கள் வந்து பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கீங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? பார்க்கலாம். ஓகே, ஏ மயில் சி மயில் போய் ரெஸ்ட் எடுங்க. பி மயில் வந்து இப்போ ரெடி ஆகுறாரு. ஸ்டார்ட் பண்ண சொல்லலாமா? சரி, பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம் உனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோய்.
நிஷாந்த் சொல்லுங்க, இந்த மயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மயிலை பற்றி கரெக்டாக தான் நினைக்கிறேன். நான் தப்பாக சொல்லிட்டேனோ அப்படின்ட்டு. மற்ற 2 பேரும் பார்க்கணும். ஒரிஜினல் மயிலாட்டம் ஆடுறவராக இருப்பாருன்னு ஃபீல் பண்ணுறாரு நிஷாந்த். ஸோ பி மயில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து சி மயில் அனுப்புங்க. ஸோ மேட்சிங் ட்ரெஸ்ஸில் இருக்கிறனால சியை டூப்புன்னு லாக் பண்ணிடுறாங்க. சாண்ட்ரா ஆட விட்டுலாங்களா மயிலை, இல்லை ஓட விட்டுலாமா? ஆடணும். ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட விடலான்னு இருக்காங்க. சரி, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஆடுங்க. ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்த ரூபாய் வேணாம் உனப்பத்தட்டும் வேணா, ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி நில்லு மாமோய். ஓகே, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கன்ஃபார்மா? என்னது மயில் தானா? ட்ரெஸ். ஆட நீங்கள் ட்ரெஸ்ஸை விடுங்க. டூப்பா இல்லை டூப்பு? ஓகே, டூப்பு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சாண்ட்ரா ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம பிரஜின் அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஏன்னு லாக் பண்ண டூப்பு மயில், அந்த மயிலை கூப்பிட வேண்டியதான். சி அனுப்புங்க, ஏவை அனுப்புங்க. ஸோ பிரஜின் அவர்கள் ஏவை வந்து டூப்புன்னு லாக் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்த ரூபாய் வேணாம் உனப்பத்தட்டும் வேணா, ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி நில்லு மாமோய். ஏ வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ பிசி 2 பேரும் அன்புடன் மேடைக்கு வரவும். ஸோ ஏபிசி 3 பேர் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. இப்போது நம்ம நிஷாந்த் கிட்ட இருந்தால் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நிஷாந்த், நீங்கள் வந்து பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமாம். இந்த ஆட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரை டூப்புன்னு மறுபடியும் லாக் பண்ண போகிறீங்க? நான் சி டூப்புன்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலான்னு. சிஏ டூப்புன்னு மாற்ற போகிறீங்களா? ஆமாம். எதனால்? தெரியல, 3 பேரும் ஆனதில் அவர் தான் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுனே இருந்தார். வேற எதுவுமே பண்ணல அவர். ஓகே, அந்த மயிலுக்கு ஏதோ டென்ஷன் ஆகிடுச்சு போகுது, ஒரே ரவுண்ட் அடிச்சிருந்தது. ஓகே, ஸோ இப்போ பிலேருந்து நீங்கள் சிக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் பிலேருந்து சிக்கு போனால் நாங்கள் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இப்போ எடுப்போம், ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ நிஷாந்த் அவர்கள் பிலேருந்து சிக்கு போகிறாரு, அதனால் அவருக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸு பவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து சாண்ட்ரா அவர்களே, நீங்கள் ஏற்கனவே சியில் இருந்தீங்க. சிஏ தானா? நான் மாற்றி சொல்ல மாட்டேன். சரி, இப்போ வந்து சாண்ட்ரா நீங்கள் சியிலே இருக்கிறீங்க, மேட்சிங் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மயிலே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரஜின், நீங்கள் சொல்லுங்கள், ஏழே இருக்க போகிறீங்களா இல்லை? ஏழு இருந்துடும். ஏழே இருந்துட்டீங்களா? ஏழே இருக்கிறது பெட்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஜின் அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நிஷாந்த் அவர்கள் பிலேருந்து சிக்கு மாட்டாங்க, அண்ட் சாண்ட்ரா அவர்கள் சியிலே இருக்கிறாங்க, அண்ட் பிரஜின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரியான டூப்பை யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சி தான் வந்து பார்த்தோன்னா சரியான டூப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க 2 பேர். முதல்ல கண்டுபிடிச்சவங்க சாண்ட்ரா அண்ட் நிஷாந்த். வாழ்த்துக்கள். ஸோ அப்போ நம்ம இங்கே ஸ்கோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே பேசலாம். வணக்கண்ணா. வணக்கம் சார். பேருங்கண்ணா? வின்சென்ட். ஓகே, என்ன கஷ்டமாக இருந்தா டான்ஸ் ஆடுறது? ஆமாம் சார். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் உள்ள பேருக்குதா பயங்கரமா? ஆமாம் சார். ஓகே, அந்த பிஏ நாட்டா கொடுங்க. வணக்கம் பிரதர், உங்கள் பேர்? என் பேர் விக்கி சார். விக்கியா? எத்தனை வருஷமா இந்த மயிலாட்டம் ஆடிட்டு இருக்கீங்க? 4 வருஷமா. சினிமாக்கெல்லாம் ஆடுவீங்களா போயிட்டு? என்ன படத்துலாம் ஆடி இருக்கீங்க? எல்லா படத்துலையும் ஆடிக்கிறேன். மலை மேலே எல்லா படத்துலையும் மயில ஆடி இருக்கிறாரா? நான் ஒரு ஃபேஸ் வந்து அவர் ரிலீஸ் ஆகல, டக்குனு எடுத்து அப்படியே காமிக்க வேண்டியது. இல்லை, காட்டக்கூடாது. டேரக்ட் திட்டுவாங்களா? ஆமாம். ஓகே, வெரி குட். சரி, விட்ட கொடுங்க. ஏன் நட்டா கொடுங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் சார். உங்கள் பேர்? கலைவணன். சரி, நீங்கள் மயிலாட்டம் மட்டும் தான் ஆடுவீங்களா, வேற என்ன ஆட்டம்லாம் ஆடுவீங்க? குறவன் ஆடுவேன், பொய்க்கால் குதிரை ஆடுவேன், எல்லாமே மாடு எல்லாமே ஆடுவேன். ஓகே, எது ரொம்ப கஷ்டம்? எல்லாமே தான் சார் ரொம்ப கஷ்டம். எவ்வளோ வெயிட் இருக்கும் அது நீங்கள் மாட்டிக்கிறது? இது எப்படி ஒரு 5 கிலோ இருக்கும். இப்போ ஒரு நாள் முழுக்க ஆடினா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? எங்களுக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. மாதத்துக்கு எத்தனை தடவை உங்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கும்? ஆடி மாதம்னா சீசன் வரும், அந்த இதெல்லாம் எங்களுக்கு வேலை. அது ஹோட்டல் ஃபங்க்ஷன், இதுமாதிரி கோல்டன் பீச் அதுக்கெல்லாம் வேலை வரும். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. எல்லாம் ஜோரா ஒரு தடவை சேர்ந்து நம்ம ஏபிசி 3 பேர் கை தட்டிருக்கேன்.